வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் இந்த காலை தியானத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்பு விழித்திருங்கள். புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:7. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை முன்னறிவிக்கும் வண்ணமாக வேதத்தில் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வேகமாய் நிறைவேறி வருகின்றன. ஆகவே இன்றைக்கு எல்லா ஜனங்களும் ஜீவனுள்ள தேவனாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பயமும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் தாகமும், ஒரே மெய்தேவனாம் இயேசுவைப் போல் நாமும் வாழ வேண்டும் என்பதான ஆவலும் அர்ப்பணிப்பும் பெருகி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பெருகி வருகிறார்கள். நமக்கென தேவன் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஈவாகவும் சுதந்திரமாகவும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிலெல்லாம் நாம் விழித்திருக்க வேண்டும் என வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலாவதாக, ஜெபத்தில் விழித்திருங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மத்தேயு 26:4 பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் பிசாசானவன். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, சோதனைக்காரன். இவன் நமது அன்றாட வாழ்வில் அநேக சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் நாம் ஜெபத்திலே விழித்திருப்போமானால் இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளலாம். ஜெபிக்கும் போது, தேவனோடு நாம் பேசும் போதும், உறவாடும் போது நம்மேல் தேவன் கரிசனை உள்ளவராய் நம்மை விசாரித்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தூக்கம், கனநித்திரை, பலவீனங்கள், வியாதி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சோர்வுகள், கலக்கங்கள், ஆசீர்வாத தடைகள், இழப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம் வம்சத்திலே கொண்டு வந்து ஜெபிக்க விடாதபடி நம்மை தடை பண்ணுகிறான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை பிசாசு விரும்பவே மாட்டான். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாயிருந்தாலும் சரி, இவ்வுலக ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்தில் தனது சீஷர்களாகிய பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பார்த்து கூறுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான தூக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று. மத்தேயு 26:36-41 நாம் பார்க்கிறோம். ஆனால் வஞ்சிக்கிற பிசாசு தூக்கத்தை அவர்களில் கொண்டு வந்தான். திரும்பி வந்த இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறினார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இரண்டாவதாக, ஆவியில் விழித்திருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டீர்கள் என்று எபேசியர் 6:18 பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சோதனைக்குட்படாதபடிக்கு சோஸ்திரத்தோடும் விசுவாசத்தோடும் எப்படி நாம் ஜெபத்தில் விழித்திருக்கிறோமோ அப்படியே நாம் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஏன் நாம் ஆவியிலே விழிப்பாயிருக்க வேண்டும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோமர் 12:11 நாம் பார்க்கிறோம். ஆவியிலே நாம் விழித்திருப்பதற்கு நாம் எவற்றையெல்லாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறுகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:11 நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டியது அதிக நிச்சயம். ஆம், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கின்ற போது பிசாசினுடைய தந்திரங்களை நாம் பகுத்தறிந்து அவனை ஜெயிக்கலாம். மூன்றாவதாக, இயேசுவினுடைய வருகைக்காய் விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள் என்று மத்தேயு 24:42 நாம் பார்க்கிறோம். கடைசியாக, இயேசுவின் வருகையிலே நாம் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாய் மாறும்படியாக நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன். இன்றைய காலை தியானம் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தியானத்தில் சந்திக்கலாம்.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.